இன்றைய தின வார்த்தையாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையுள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவற்றின் மேல் படரும். இதை ஆங்கிலத்தில் Joseph is a fruitful bough, even a fruitful bough by a well which branches run over the wall. இதை எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அங்கே தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தில் 23, 24 வசனங்கள் சொல்லி, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபு வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். The archers have sorely grieved him and shot at him and hated him. But his bow abode in strength, and the arms of his hands were made strong by hands of the mighty God of Jacob. இங்கே யோசேப்பு எதிர்ப்புக்குள்ளாய் வருகிறான். எதிரிகள் வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையும் இதை ஒப்பிடும்போது நமக்கும் உலகத்திலே உபத்திரவம் உண்டு, சோதனைகள் உண்டு. அநேக காரியங்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் யோசேப்பு தேவனை சார்ந்திருந்தபடினால், தேவனுடைய தரிசனத்திலும் தேவனுடைய வழிகளிலும் அவன் வழிகாட்டப்பட்டு நடந்ததினால் அவன் எதிரிகள் அவனுக்கு முன்பாக வந்தவனை எதிர்த்தாலும் அங்கே யாக்கோபின் தேவன் அவனோடு கூட இருந்து அந்த வல்லவரின் கையிலே எதிரிகளை வீழ்த்தத்தக்கதாக, அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரத்தக்கதாக அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்கும் தர, நாம் அவருடைய வழிகளிலும் அவருடைய பாதையிலும் அவர் ஆலோசனையிலும் வார்த்தையிலும் நடப்போம். நாமும் கனிதரும் செடியாக மற்றவர்களுக்கும் உதவியாக நாம் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.